என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுற பசங்கள்லாம் இந்த ஊர் பேர் தெரியாத பிளேஸுக்கெலாம் போகும்போது இந்த கூகுள் மேப் பயவுலையை நம்பி தான் போவோம். இது எங்கிட்ட இருக்கிற அப்படி இந்த கூகுள் மேப் இந்த மாதிரி ரூட்லாம் இது முட்டி செஞ்சு மாதிரி இருக்குடா. இதுல எப்படி பைக் வரும்? மனசாச்சு எல்லாம் கூகுள் மேப் இந்த ரூட்டு பார்த்தியா? தொட்டாச்சுனீங்களா? தொட்டாச்சுனீங்க இந்த இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொண்டு வரேன். இதுலதான் என்ன மாதிரி ட்ராவல் பண்ணுற பசங்கள்லாம் இந்த ஊர் பேர் தெரியாத பிளேஸுக்கெலாம் போகும்போது இந்த கூகுள் மேப் பயவுலையை நம்பி தான் போவோம். ஆனால் அந்த பயவுலேயே சதி பண்ணால் நாங்கள் யாரை தான் போய் நம்புறது? ஸோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மனசாட்சின்றதே ஒன்று இல்லாமல் ஒரு ரூட்டு ஒன்று காமிச்சான். ஸோ அதுக்கப்புறம் ஏன்டா டேய் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. லவ் டே கபால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ அவன் என்ன பண்ணான், என்னெல்லாம் சம்பவம் நடந்தது அப்படின்றத வீடியோவில் நீங்களே பாருங்கள். அவன் சொல்கிறத அதாவது நான் வாயில் சொல்கிறதுக்கும் லைவாக காட்டுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. நான் உங்களுக்கு சம்பவமாக காட்டுறேன். இதில் எப்படி போக முடியும் அப்படின்றத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பார்த்துட்டு. இதையா சொல்கிற? ஏண்டா இதைத்தானே காமிச்சது? சரி, இது எங்கிட்ட இருந்துடா அப்படி இந்த கூகுள் மேப் இந்த மாதிரி ரூட்லாம் இது முட்டி சொந்த மாதிரி இருக்குடா. எனக்கு என்னமோ இது கனவு கூட்டு போற மாதிரி தெரியல. ஏய் என்னடா ரோடு இது எங்கிட்ட கிடக்குறா பிடிக்குது? அந்த மாதிரி ரோட நான் பார்த்ததே இல்லடா. காட்டுல எல்லாம் வந்து எப்படி ரோடு காமிக்கும்? எனக்கு தெரிஞ்சு பாலம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆறு தானே அது. டேய் 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 இதுதான் அது இருக்கிற பைக் எத்துறது. அதுல பைக் போகுமா? போகாதா? அப்புறம் எது கூகுள் மேப் காட்டுறான்? நான் நினைச்சேன் யார் இருக்காங்களா? இதுல எப்படா பைக் போகும்? நீ இறங்கு, நான் கொண்டு வரேன். நீ இறங்குடா, நான் கொண்டு வரேன்டா. இதுல எப்படா பைக் வரும்? நீ இதுல இருந்தா கொண்டு வர சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. நான் நினைச்சேன் அதுதான் கூகுள் மேப் என்னடா சம்பந்தமே இல்லாம காமிக்குதுன்னு. இது எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா தான் ராமா இருக்கு. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தான் தெரியல. அதுல அப்படி வரணும். அப்படி பாலம் எதுவும் இருந்துச்சா? இதுல பைக் வர முடியாது, நடந்து தான் போகலாம். ஆனா மனசாச்சு இல்ல கூகுள் மேப் இந்த ரூட்டு பார்த்தியா? பைக்கு காமிக்குது பாடுற அந்த ரூட. ஆழம் கிடையாதுன்றக்காக வண்டியை உள்ள விட்டோம்னா இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் தப்பிச்சு வந்திருக்கேன். திரும்பவும் இதுல ஏத்த விட்டா என்னடா போய் ஏத்திலான்றியா இல்ல மேப்பா ஃபர்ஸ்ட் பாரு, அடுத்து வேற சுத்தி போறதுக்கு இடம் இருந்தா நீ சொல்ற. தொட்டாச்சுனீங்கடா, தொட்டாச்சுனீங்க இந்த இந்த தொட்டாச்சுனீங்க தானே இது? இதுவும் தொட்டாச்சுனீங்க தான். தொட்டாச்சினிங்கி ரே ரே சினுங்குமா? சினுங்காது, சுருங்கும். இந்த சுருங்குதா? ஆமா ப்ரோ, இதான் ப்ரோ தொட்டாச்சினிங்க. இதையும் தொட்டு பார்ப்போம். இதான் தொட்டாச்சினிங்கன்னு சொல்லுவாங்க. பிடிச்சி ஒரு ஆட்டை ஆட்டினா அவ்வளோதான், எல்லாமே சுருங்கி. எப்படி ப்ரோ உயிர் உயிர் இருக்கு? செடிகளுக்கு எல்லாமே உயிர் இருக்குண்டா. ஆனால் இது வந்து ரியாக்ஷன் பண்ணும் தொட்டவன். இங்கே போய் எவ்வளோ இருக்குன்னு. இது ஃபுல்லாக தொட்டா செஞ்சுதான், இது ஃபுல்லாக தொட்டா செஞ்சுதான்டா. பாரு என்ன ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேது.
இங்கே பாரு ப்ரோ. என்னது தண்ணி ஓடுது. தண்ணி ஓடுது? இது தொட்டா தண்ணி தானே? எல்லாமே தொட்டா தண்ணி. ஆ இந்தா ஒண்ணுமே. இப்போ பாருவேன், இது ஃபுல்லா இதை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டுவோம். எல்லாமே சுருங்கிடும் பாரு. இந்தா எல்லாமே சுருங்கிருச்சு. இறகில் ஃபுல்லா சுருங்கிருச்சு பாரு. எல்லாமே சுருங்கிருச்சுன்னா அப்போ நான் இப்போ பாரு, மொத்தமா ஒரு ஆட்டு ஆட்டுறா எல்லாத்தையும். வீட்டுக்காரன் பார்க்குறேன். வீட்டுக்காரன் பார்க்குறானா? வந்து சரி வா. ஒன்றுமே கிடையாது, மேப் இருந்தால் பார்ப்போம். இல்லாட்டி உள்ளே விட்டு இறக்கி ஏற்றிட்டு போயிட்டே இருப்போம். நல்லா இதை விட சாகசம் பண்ணவன். ஒன்றுமே கிடையாது. இப்போ இப்படி போகிறதுக்கு ரூட்டு எங்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இது ரோடு இருக்கு. இது ரோடு எப்படியா போகிறது? நம்ம சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். 2-3 கிலோமீட்டர் சுற்றணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொண்டு வரேன். இதில் தான் சாமரு ராமா ஏற்றி எப்படி கொண்டு வரேன் மட்டும் பாரு. எனக்கு அந்த இடத்துல ஈஸியாக போயிடும். இந்த இடம் தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. அந்த கிளவி பாக்குதுடா அங்கிருந்து. அந்த கிளவி அங்கிருந்து பாக்குது ப்ரோ. சுத்தி வரக்குதான் வழி இருக்கா? பார்க்கலாம். அப்படி போனா அப்படியே அப்படி வரலாம். இப்படிதானே வந்தோம், அந்த பாலத்தை சுத்தி அப்படி வந்தோம்னா அப்படி இறங்கலாம். அப்படி ஒரு ரோடு போவோம். திருப்பி போவோம். நான் கொண்டு வந்துருவேன். அந்த கிளவி அங்கிருந்து பாக்குது, இவங்க என்னடா பண்றாங்க அப்படின்னு. வண்டியை பின்னாடி நடக்கிற இடத்துல அது வேற பார்த்துச்சுன்னா அவ்வளோதான். அது கண்டிப்பா நான் ஏற்றி கொண்டு வந்துருவேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கிளவிக்காக தான் பாக்குறேன். அந்த தை கிளவி பார்த்துக்கிட்டே இருக்கு. இல்லாட்டி என் வீர சாகசத்தை காமிச்சிருவேன். இல்ல பின்னாடி இல்லை. உட்காடுறான். போலாமா? போலாம். ஆனா அந்த கூகுள் மேப்பை தற்குறின்றது அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்குடா. சரி, இந்த ரூட்ல கூட்டு வருமே நினைச்சேன் ஏதாவது ஆகாலியா காமிக்கும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டா காமிச்சிட்டா. இப்போ நான் சுத்தி வழி இருக்கான்னு கண்டுபிடிச்சு தேடணும். ஏய் ராமா, வழி இல்ல போலடா. இந்த வழி இல்ல. இப்படி போனா ஏதாவது ரோடு. இப்ப பாரு, இப்ப நம்ம எப்படி வரோம் தெரியுமா? ஆனா அந்த கூகுள் மேப் புழக்க போறேன்டா. பேச்ச நம்பி போலாமா? ஸ்லைட் லெஃப்ட். மேலாண்டா காமிக்குது. அதனாலதான் கேட்டேன், பேச்ச நம்பி போலாமா? ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இந்த கூகுள் மேப் பயவுலையை மட்டும் நம்பவே கூடாது. ஆனால் நிறையா டைமில் நிறையா சுச்சுவேஷனில் மேப் போட்டு கொடுத்து கரெக்டான ரூட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் சில சமயங்களில் இந்த மாதிரி தற்குறித்தனமான வேலைகள்லாம் காமிக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோவை நான் போட்டது. ஸோ உஷாராக இருங்க. ஸோ சேஃபாகவும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கு. இது ஒன்றும் எனக்கு ஃபஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற நிறைய பசங்களுக்கு இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடந்திருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸை பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த தற்குறி என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த மாதிரி ரூட்டெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி சஜஷன் பண்ணுது, அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது.
ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு மேப்பில் போயிட்டு ரெகுலராக போகிற மாதிரி தான் அந்த மேப் அடிக்கடி சஜஷன் பண்ணும். பட் எதுக்கு இந்த மணிலாம் சஜஷன் பண்ணுறது தெரியல. என்ன இதோ என்ன சிஸ்டமோ என்ன ஏஐயோ யாருக்கு தெரியும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம். டாடா பாய், see you. இது எப்படி ப்ரோ இருக்கு? எட்டி பாரு. வேற எனக்கு தண்ணி குடிச்சிட்டு போனேன், தண்ணி தாகமாக இருக்கு. ஆற்று தண்ணி கிடையாதுடா. பேக்கில் இருக்க தண்ணி எடு, உன் பேக்கில் இருக்க தண்ணி எடு. இதுக்குள்ளெல்லாம் தண்ணி என்னால் தண்ணி குடிக்க முடியாது. சரிப்பா, குளிக்கலாம் போல.